அனைவருக்கும் வணக்கம். வாலாஜாப்பேட்டை ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட சங்கர மடத்தில் இன்று ஒரு சிறப்பான நாள். 1752 வருடங்களுக்கு பிறகு அயோத்தியில் ராமருக்கு ஸ்ரீ ராமநவமி விழா நடைபெறுகின்ற இந்த சிறப்பு மிகு நாளில் வாலாஜா காஞ்சி காமகோடி பீட சங்கர மடமும் ஸ்ரீ ராமநவமியை வருடந்தோறும் கொண்டாடுவதைப் போல இந்த வருடமும் ஒரு நாள் முழுவதுமான நிகழ்ச்சியாக மிகவும் சிறப்பாக கொண்டாடுகிறது. இன்று காலை ராமருக்கு சீதை, ராமர், லட்சுமணன், உடனுரை ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம், திருமஞ்சனம், அலங்காரம் செய்விக்கப்பட்டு தேரில் ராமநாமா 2 கோடி ராமநாமா எழுதப்பட்ட அந்த புஸ்தகங்களும் பாலராமருடைய விக்கிரகம் தேரில் அலங்கரிக்கப்பட்டு சங்கரமட வளாகத்தில் உள்ளே அந்த தேர் சுற்றி வந்தது. மேலும் ஊஞ்சலிலே ராமருடைய உற்சவ மூர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டு டோலோத்சவம் நடத்தப்பட்டு ஊஞ்சல் பாடல்கள் பாடப்பட்டு அனைவராலும் சிறப்பாக வழிபாடு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ராம பக்தி பாடல்களும் ராம குறித்த லட்சார்ச்சனையும் சிறப்பாக நடந்தேறியது. அன்னதானம், பிரசாதம் வழங்கப்பட்டது. இன்று மாலை சங்கீத இசை பிரியை பள்ளி திரு ரகுநாதன் அவர்களின் சிஷ்யர்கள் சுமார் 46 பேர் அடங்கிய குழுவினர் உடைய இசை கச்சேரி மாலை 5:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை சிறப்பாக நடைபெற்றது. அப்பொழுது தேரில் பாலராமர் வீற்றிருந்து அனைவருக்கும் அருள்பாலித்தார். இதனைத் தொடர்ந்து பங்கேற்ற அனைவர்களுக்கும், மாணவ மாணவியருக்கும், சிஷ்யர்களுக்கும் பரிசுகளும் பாராட்டு சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இன்று மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை லலிதா சகஸ்ரநாம பாராயணம் மகளிர் குழுவினரால் சிறப்பாக நடைபெற்றது. இன்று நடைபெற்ற இசை கச்சேரியில் சிறுவர், சிறுமியர், கல்லூரி செல்லும் மகளிர் மற்றும் மகளிர்கள் கலந்து கொண்டு சிறப்பான இசை கச்சேரி அமைத்திருந்தார்கள். வாலாஜா காஞ்சி காமகோடி பீட சங்கரமடம் ஆரம்பித்து 41 வருடங்களும் புனருத்தாரணம் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட 3வது ஆண்டு இந்த சிறப்புமிகு ஆண்டிலே ஸ்ரீராமநவமி விழா 2024 இன்று ஒரு நாள் முழுவதும் நிகழ்வாக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கான அனைத்து உதவிகளையும் திரு ராமாயணம் சீனிவாச ஐயங்கார் குடும்பத்தினர் செய்திருந்தார்கள் மற்றும் ஸ்ரீ சங்கரமட நிர்வாகிகள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த சன்னிதியெல்லாம் உருவாக்கி மிக சரியாக 12 மணிக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா 7 வயசுக்குள்ள குழந்தைகள்லாம் எல்லாம் இன்னைக்கு